வணக்கம் வளர் மீடியா நேயர்களே. ஈரான்ல தொடர்ந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்க இந்த வேளையில உலக அரசியலையே மாற்றக்கூடிய இன்னொரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு தலைப்பா பேசணும்னு ரசிகர்கள் நீங்க கேட்டுக்கொண்டதுக்கு பேர்ல பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம இதுல நிறைய கருத்துக்கள் சமூக பொறுப்போட பாரியவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால இந்த தலைப்பு எடுத்து பேச போறோம். இந்த தலைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இதுக்கு முன்னாடி நாங்க பண்ண காணொலிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா வெறும் பார்த்துட்டு போகாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த டயலாகை தவிர்த்துட்டு நேரா தலைப்புக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். என்னங்க இல்ல உலகத்துல அங்க அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பட் ஆனா இந்த பிரச்சனையை நம்ம கடந்து போக முடியாது. அது இல்லாம நம்ம மேல தொடர்ச்சியா ஒரு விமர்சனம் வச்சுக்கொண்டே இருக்கிறார்கள். விஜய்க்கு இவர் சப்போர்ட் பண்றாரு, விஜய் கிட்ட நம்ம காசு வாங்கிட்டோம், நம்மங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்காக ப்ரொபகேண்டா பண்றாங்க, அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், அதனால தான் எங்க மேல எல்லாம் குறை சொல்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சில ஒரு அற்ப பதர்கள் தொடர்ச்சியா வன்மை வேற விதைக்குதுங்க. அந்த நேரத்துல இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. ஆனா அதே நேரத்துல உலகம் முழுக்க குண்டு மலை பொழிது கொண்டிருக்கிறது. உலகம் அமைதி இல்லாத சூழல் இருக்கு. நிறைய விஷயங்கள் அதுல பேசுறதுக்கும் இருக்கு, நிறைய டீட்டெயில்ஸும் வந்திருக்கு. முடிஞ்சா நம்ம அதை நாளைக்கு உட்காந்து கூட பேசிடுவோம். இப்போதைக்கு அதை அப்படி ஓரம் வச்சுட்டு அங்கே நடக்கக்கூடிய இன்னொன்று ஒரு சின்ன மெசேஜ் அதில் சொல்லிடுறேன். இந்த புலம்பெயர்ந்த நாடுகள், அது குறிப்பாக இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள், இந்தியர்கள் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. நான் சொன்ன அதே அட்வைஸ் தான், போன வீடியோ அதான் சொல்லியிருந்தேன். அமெரிக்கன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்காதீங்க. அமெரிக்க நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் அந்த நிறுவனங்களுடைய இடங்களில் தங்காதீர்கள். அவங்க உங்களுக்கு ஏதாவது குவார்டர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடங்களெல்லாம் தங்காதீங்க. முடிந்த வரைக்கும் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் உங்கள் நண்பர்கள் யாராவது வீடு இருந்துச்சுன்னா அந்த பகுதிகளில் தங்கி இருப்பது ஓரளவுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அதை இங்கே வச்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்து டீட்டெயிலாக பேசுவோம். சரி, இப்போதைக்கு விஜய் பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. ஒன்று, இப்போ அவங்களுடைய மனைவி டிவோர்ஸ் இதை ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு பண்ணாங்க? 24ஆம் தேதி பண்ணாங்க. 4ஆம் தேதியா ஃபைல் ஆயிருக்கு. இப்போ அது ஒரு பெரிய இல்லை, ஆக்சுவலாக அவங்க 21ஆம் தேதி என்னமோ பண்ணியிருந்தாங்க. 4ஆம் தேதி வெளியில் பேச்சு பொருளானது கரெக்டாக அந்த ஒரு டைமில் வருது. பட் அரசியலுங்கும்போது அது அப்படி தான் நடக்கும். அது அவங்க ஃபைல் பண்ணியிருந்தாலும் அது எல்லாரும் நமக்கு தெரியாது. ஆனால் அதை எடுத்து யார் வெளியில் வராங்களோ அவங்க ஒரு நோக்கத்துக்காக பண்ணுறாங்க. சரி, இதில் என்னென்ன பிரச்சனை என்னென்ன இதுங்கிறதையும் பார்த்துருவோம். அடிப்படையில் இல்லை ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா, விஜய் மேலே தப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயம் இருக்கு. இதை நம்ம யாருமே மறுக்க முடியாது. விஜய் அவர்கள் இதற்கு பதில் சொல்லணுமா அப்படின்னா கட்டாயம் சொல்லணும். இது ஏங்க, இது அவரோட பர்சனல் மேட்டருங்கன்னு இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இது பர்சனல் மேட்டர் கிடையாது. இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு நான் திரும்ப சொல்றது என்னன்னா, ஒரு பொது வெளி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, பொது தளம், பொது வெளி, பொது வாழ்வு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அதுக்கு ஏன் அந்த பொது வாழ்வு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் உங்க வாழ்க்கை கிடையாது. நான் அடுத்தவர்களை குடிக்க கூடாது என்று சொல்வேன், ஆனால் நான் இரவு நேரத்தில் மொடா குடிகாரனாக இருப்பேன். பெண்களை மரியாதையோடு நடத்தணும்னு சொல்லுவேன். ஆனா வெளியில என் கூட இருக்கிற பெண்களை நான் தப்பா தான் நடத்துவேன். போன்ல தப்பா அசிங்கமான வார்த்தையில பேசுவேன். நான் அவச்சொல்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனா கெட்ட வார்த்தையை நான் சரளமா பேசுவேன். கொஞ்சத்துக்கு கூட கெட்ட வார்த்தையை பயன்படுத்துவேன். ஆமா, இந்த மாதிரி உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணுன்னு வாழக்கூடாது. யார் வாழக்கூடாதுன்னா, பொலிட்டீஷியன்ஸ் வாழவே கூடாது. அது இப்படி வாழ்றது ஒரு கேவலமான இழிவான வாழ்க்கை. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதுதான் நம்மளுடைய வரையறை. இப்போ நம்மளாம் இங்கே என்ன பேசுகிறோமோ அதே தான் ஃபோன்லையும் பேசுவோம். அதனால தான் நம்மளுடைய ஃபோன் கால் ஆடியோஸ்லாம் லீக் ஆகாது. லீக் ஆனாலும் அது வீடியோவோட கிளிப்பிங் மாதிரி தான் இருக்கும். காரணம் என்னன்னா, நம்ம என்ன இங்கே பேசுகிறோமோ அதே தான் ஒருத்தருடைய அலைபேசிலையும் பேசுவோம். அதே கருத்துக்கள் தான் நம்ம எல்லா இடத்துலையும் பேசுவோம். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுறது நம்ம பழக்கம் கிடையாது. அப்படி இருந்தால்தான் அந்த குணம் தான் ஒரு சரியான அரசியல்வாதிக்கான குணமாக இருக்க வேண்டும். இப்போ விஜய்க்கு அந்த குணம் இருக்காங்கிறது தான் இப்போ கேள்வி ஆயிருக்கு. காரணம் என்னன்னா, இதே டிவிகே கட்சியில் ஒரு சில மாசங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு எந்த பகுதி தொகுதியெலாம் எனக்கு ஞாபகம் இல்லை, அது யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஏதோ ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர், அவங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மகளிர் பொறுப்பாளரோடைய ஒரு தகாத உறவில் இருக்கிறாங்க. அது என்னமா மேரிட்டல் அஃபேர்ல இருந்தாங்க. அது அந்த நிர்வாகத்துக்கு, டிவிகே நிர்வாகத்துக்கு தெரிய வந்தது. உடனடியாக அவர்களை பொறுப்புல இருந்து நீக்கினாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்கிறது, கள்ள தொடர்பில் இருப்பது ஒரு தவறு அப்படிங்கிறத டிவிகே அவங்க கொண்டு வராங்க. நீங்க அதுக்கான நடவடிக்கையும் எடுத்திருக்கீங்க. அதை நான் வரவேற்கிறேன். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அது சரிதான். நீங்க எடுத்தது ஒரு தப்பா ஒரு இதில் இருக்காருன்னா அவங்க 2 பேரையும் பொறுப்புல இருந்து வெளியே தள்ளினீங்க, நல்லது. இப்ப இதே வரையறை விஜய் அவர்களுக்கு நம்ம வச்சு பார்க்கணும். அந்த வரையறை நீங்க விஜய்க்கு வச்சீங்க அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டை இப்ப முன்வைப்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய மனைவி. டிஎம்கே காரனோ
ஏடிஎம்கே காரனோ இல்ல பாரிசாலனோ இல்ல வருணோ இல்ல வேற யாராவது மீடியா யாருமே கிடையாது. இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறது அவர் கூட இத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்து அவங்களுக்கு 2 குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு பெண். அவங்க நம்மளை விட விஜயை பற்றி அவங்களுக்கு தான் அதிகமா தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு குற்றச்சாட்டை இப்படி முன்வைக்கிறாங்க. இப்ப இந்த குற்றச்சாட்டுக்கு இது உண்மையா இருக்கலாம், இல்ல பொய்யா இருக்கலாம், இல்ல வேற என்னவா இருக்கலாம், பழிவாங்கும் நடவடிக்கையா இருக்கலாம், இது மாதிரி 1000 காரணம் நீங்க சொல்லுங்க. ஆனா இந்த குற்றச்சாட்டுக்கு உங்க தரப்புல இருந்து வந்த பதில் இது வரைக்கும் என்ன? எதுவுமே இல்லை. இதை எப்படி நம்ம ஏத்துக்கிட்டு இருக்க முடியும்? ஒரு மனைவி என் புருஷனுக்கு வந்து கள்ள தொடர்பு இருக்கு ஒரு குற்றச்சாட்டு, அடுத்த குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க. இதனால பிசிக்கலாகவும் மென்டலாகவும் நான் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதுல வந்து இது மீனிங் டிஃபர்ஸ், பிசிக்கல் அண்ட் மென்டல் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே நிறைய பேர் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸா இருக்கிற பட்சத்தில் அவங்க அதை மென்ஷனே பண்ணியிருப்பாங்க, டைரக்டாவே பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நார்மல் டிவோர்ஸ் பெட்டிஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கோ இப்போ கல்யாணம் இருக்கு, இப்போ அவங்க வந்து அவங்க மனைவி வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்கன்னு ஒரு லாயர்கிட்ட போய் பாக்குறாங்கன்னு வைங்களேன். அந்த லாயர் வந்து அந்த டிவோர்ஸ் கேஸை ஃபைல் பண்ணுவார் பார்த்தீங்களா, அப்போ ஒரு ஃபார்மெட் இருக்கும். இப்போ நமக்குலாம் வந்து லீவ் லெட்டருக்கு ஒரு ஃபார்மெட் எழுதி படித்தோம், அதே மாதிரி ஒரு ஃபார்மெட் இருக்கு. இது வந்து வழக்கறிஞர்களுக்கு தெரியும். அதாவது வழக்கறிஞர் துறையில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு கேஸுக்கும் வந்து இண்டிவிஜுவல் ஃபார்மெட்ல எழுத மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் கேஸ் வந்து எந்த ஃபார்மெட்ல போச்சுன்னா அது வந்து எஃபெக்டிவா இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களோட கட்சிக்காரர் இது வந்து அடிதடி வழக்காக இருக்கட்டும், இல்லை வந்து கொலை முயற்சி வழக்காக இருக்கட்டும், பிளாக்மெயிலிங் கேசஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஃபார்மேட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க வழக்கறிஞர்கள். அப்போ நீங்கள் ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சந்தேகம்னா வந்து இவங்களோட டிவோர்ஸ் பெட்டிஷனோ அதுக்கு முன்னாடி ஃபைல் ஆகிருக்க வெவ்வேறு டிவோர்ஸ் பெட்டிஷனும் எடுத்து பாருங்க. இந்த வேர்ட்ஸ் வந்து சிமிலராக இருக்கும் ஆல்மோஸ்ட். ஏன்னா அந்த சிமிலரான வேர்ட்ஸை எந்தெந்த வேர்ட்ஸை போட்டால் அந்த பெட்டிஷன் வந்து வேலிடாக இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எனக்கு வந்து பெரிய அளவு இவரோட நான் இருந்த காலகட்டத்தில் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தது, எனக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொல்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு டேர்ம் தான். பட் அது யார்கிட்ட சொல்கிறாங்க? அது நார்மலான டேர்ம் தான். ஆனால் அது யார்கிட்ட சொல்கிறாங்க? நீதிமன்றத்துக்கிட்ட சொல்கிறாங்க. நீதிமன்றத்திட்ட பொய் சொல்லக்கூடாது, புரியுதா? நீதிமன்றத்தில் பொய் சொல்லக்கூடாது. அப்போ இவங்க 2 தரப்புமே இப்போ பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. சங்கீதாவாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அவங்க வந்து நீதிமன்றத்துக்கிட்ட இது வந்துட்டாங்க. இது பொதுவெளி. நீதிமன்றம்ங்கிறது வந்து அது ஒரு பொது வெளியாக போயிடுது. அது இல்லாமல் இவர் ஒரு அரசியல் வாழ்க்கைங்கிறது அதுவும் ஒரு பொது வெளியாக போயிடுது. நடிகர் மட்டும் இல்லை இப்போ. ஆமாம், ஒரு நடிகருங்கிறது மட்டும் அப்படி நடிகர்னு வச்சுக்கிட்டாலும் கூட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிறது வந்து அது பர்சனல் கிடையாது. இது வந்து விஜய்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். இந்த ஊருக்கு போனாலும் ஒன்று தான், அந்த ஊருக்கு போனாலும் ஒன்று தான், இந்த பாத்துக்கு போனாலும் ஒன்று தான், அந்த பாத்துக்கு போனாலும் ஒன்று தான். எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பர்சனலாக கருதப்படாது, அது துரோகமாக தான் கருதப்படும். கட்டின மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடிய நபர் நம்பி வாக்கு செலுத்தக்கூடிய மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாராங்கிற கேள்வி அங்கே வருது. அந்த தனிப்பட்ட நபருடைய கேரக்டரை அது கேள்விக்குறியாக்குது. அந்த தனிப்பட்ட நபருடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குது. அப்போ அதற்கு வேற வழி இல்லை, விஜய் அவர்கள் மௌனம் கலைந்து பதில் கொடுக்க வேண்டும். இல்லைங்க, இது என் குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை, அதனால என் மனைவி வந்து என் மீது அவதூறாக பேசியிருக்கிறாங்க, இதை நான் ஏற்க முடியாது, அதனால நான் அதை சட்ட ரீதியாக நான் அதை அணுகுவேன், அவங்களுக்கு நான் சட்ட ரீதியான பதில் கொடுப்பேன். ஏதாவது ஒன்று வரணும். இப்போ வரைக்கும் வரல. யாரும் வரணும்ல. இப்போ ஒருத்தர் யாரா இருக்கட்டுங்க, உங்க மேல ஒரு பொய்யை சொல்றாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? மன்னிப்பு கேட்பேன். ஆமா, இது மறுக்கணும். இல்லைன்னா வந்து என்ன சொன்னா, இது வந்து அவங்க ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ்ல பேசுறாங்க, ஏதோ கோவத்துல பேசுறாங்க, ஏதாவது ஒன்று வரணும்ல. இப்போ இவங்க சைடு எந்த ரெஸ்பான்ஸும் வராது. மக்களும் அதை வந்து அப்படி யாரும் பேசாம போங்க. அது மட்டும் சில பேர்லாம் வந்துட்டு பர்சனல் விஷயத்தை அரசியலுக்குள்ள கொண்டு வரக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 நிமிஷம் பேசுறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கோம், அது ஓகே. பட் பர்சனல் விஷயத்தை அரசியலுக்குள்ள கொண்டு வரான்னு எந்த நாய் சொன்னா? இந்த கேள்விதான் இருக்கு. எந்த நாய் சொன்னா பர்சனல் விஷயத்தை அரசியலுக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு? அப்படிலாம் கிடையாது. அரசியலுக்குள்ள ஒருத்தனோட பர்சனல் விஷயங்கள் வரணும். என்ன எது பர்சனலுங்கிறது பார்க்கணும். இப்போ ஒருத்தனை ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவர்களுடைய பந்தத்தில் அவங்க உண்மையாக இருக்கிறாங்க, அவங்க வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வராமல் அவங்களோட பின்னாடி இருக்காங்க, பிரச்சனை இல்லை. இப்போ அவன் குடும்பத்தோட பாலிடிக்ஸில் இருக்கான் அப்படின்னா அப்போ அது எல்லாமே தெரியணும் தானே. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவன் பேரில் சுற்று வாங்குறான், அவன் பொண்டாட்டி பேரில் வாங்குறான், அவன் மச்சான் பேரில் வாங்குறான், பினாமி பேர்ல வாங்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் கூட 2000 கோடி இல்லைங்க, அது அவங்க பர்சனல் விஷயங்க. அது எப்படி சொல்றாங்க? அவங்க மச்சான் பொருள் சொத்து வாங்குறது பர்சனல் விஷயங்க.
அவங்க கத்தாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பிளான்ல இருக்கிறதெல்லாம் பர்சனல் விஷயங்க. அப்படி பெங்களூர்ல நிறுவனம் கடந்து போக முடியாது. அதான் இதெல்லாம் வந்து பர்சனல் விஷயங்கள்னு நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா இது அரசியலோட ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டு இருக்கு. அப்ப எது பர்சனல்னா, அவங்களும் அவங்க மனைவியும் ஒரு போட்டோ போடுறாங்கன்னா அவங்கள வந்துட்டு நீ வந்து இந்த பெண், நீ அந்த பெண்ணுன்னு கெட்ட வாரத்தில் அசிங்கமா பேசி அவங்கள சம்பந்தம் இல்லாம திட்டுற பாரு, இதுதான் பர்சனல். இல்லைங்க, இப்போ டிவிகேவோட அஃபிஷியல் ஹேண்டில் சொல்ல, பட் டிவிகேன்னு போட்டிருக்க நிறைய ஹேண்டில்ஸ்ல இருந்து அவங்க மனைவியை வந்து கொச்சையா பேசுறாங்க. யாருங்க இவங்க? அண்ணா பாவன்றானுங்க. யாராக இருந்தாலும் அவங்கள சங்கீதா அவங்களை வந்து இங்க விமர்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. ஒரு பெண் இவ்வாறு பாதிக்கப்பட்டால் அவங்க எங்க போவாங்க? நீதிமன்றத்துக்கு தானே போவாங்க. அவங்க வேற என்ன பண்ணணும்? அவங்க முறையா அவங்களுடைய டிவோர்ஸை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இங்க கேள்வி, விஜய் அவர்கள் இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பர்சனல் ஃபேமிலி இஷ்யூன்னே வச்சுக்கோமே, இதுல அவங்க மகன்களும் மகளோட நிலைப்பாடு என்ன? இப்போ அவங்களும் அடல்ட் தான், ரெண்டு பேருமே, மகளும் சரி மகனும் சரி அடல்ட்ஸ். இப்போ அவங்களுக்கு தெரியுங்களே, இப்போ அவங்க வந்து விஜய் அவரோட இருக்காங்களா? ஏன் அப்பா மேலே என்ன அவ்வளோ கோவம்? சரி, இவ்வளோதான் கேள்வி. இப்போ இவர் மேலே எந்த குற்றமும் இல்லைன்னா அவங்க மகனுக்கும் அவங்க மகளுக்கும் தெரியாதா? இந்த கேள்வி இருக்குல்ல. இல்லை அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, எந்த குழந்தை எந்த பையனுக்கு எந்த பொண்ணுக்கு வந்துட்டு அப்பா அம்மா பிரிஞ்சணும்னு நினைப்பாங்க? சாதாரண குடும்பத்தில் இருக்கவங்களே அப்பா அம்மா பிரியக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அதுவும் ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல எல்லாருக்கும் உங்க அப்பா அம்மாவை தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சாங்கன்னா அது ஒரு பெரிய பேச்சு பொருளாக தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க ஆகுங்கிறதுல எந்த குழந்தைகள் வந்து இந்த விரும்புவாங்க? யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்தை அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. விஜய் அவருடைய மகனும் மகளும் அனுபவிக்கிறாங்க. இப்ப இவர்கள் விஜய் அவருக்கு ஆதரவா நிக்கிறாங்களா? அப்படி நின்னாங்கன்னா இல்ல அட்லீஸ்ட் வந்துட்டு இல்ல அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, மற்றபடி வந்துட்டு இதை நாங்க ஃபேமிலியா பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா? அவங்க ஒரு சைடு எடுத்துட்டாங்க. இது வரைக்கும் பார்க்க பட்சத்துல அவங்க எல்லாம் வந்து ஒரு சைடு எடுத்துட்டாங்க. அவங்க தாயோட அவங்க அம்மாவோட நிக்கிறாங்க. அது பேசிக்கா என்னன்னா அவங்க அம்மா இப்ப லண்டன்ல இருக்கிறதா சொல்றாங்க. இவங்க பையனும் அவங்களும் மாறி மாறி இங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரியும். இப்ப ஆனா இப்ப ஏதோ இந்த கெரியர் அவங்களோட இந்த டைரக்ஷன் இந்த பையன் வந்து அவர் அவங்க ஏதோ இருக்கனால அவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறதா சொல்றாங்க. இதையும் வந்து அவங்க பெட்டிஷன்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவ்வளவு நாள் நான் பொறுத்துக்கிட்டதுக்கு காரணம் என்னோட குழந்தைகளுடைய ஸ்டடீஸ்க்காக நான் வந்து ரொம்ப பொறுத்துக்கிட்டேன், அவங்க படிக்கிறது வந்து டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது இதனாலங்கிறத பொறுத்துக்கிட்டேன். பட் இப்போ அவங்க அதை முடிச்சுட்டாங்க, இதுக்கு மேல அப்படிங்கிறத அவங்க வந்து அந்த மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட அந்த டிவோர்ஸ் இதுல பெட்டிஷன்லயே. ஸோ இது என்னன்னா இது ஒரு குடும்ப விவாகரத்து வழக்கு. ஆனா இந்த குடும்ப விவாகரத்து வழக்குக்குள்ள ஒரு ஆக்ட்ரஸ் உள்ள வராங்க. எந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதாவது அது ஒரு ஓப்பன் சீக்ரெட். ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு அவங்க மறைச்சு சொல்லியிருக்காங்க, ஆனா உலகத்துக்கே தெரியுது. இல்லைங்க, இந்த அரசியல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் அது அவுடேட்டட். ஏங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபியுடைய தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசி விட்டாரு. நிறைய படம் பார்ப்பார் போல. அவர் நிறைய பேசிட்டாரு. நம்ம அது மாதிரி தனிப்பட்ட ரீதியாக பேச மாட்டோம் நம்மளும் பேசிடுறதா? அந்த டெக்னிக் ரொம்ப சீப்பான டெக்னிக். இல்ல பிரதர், எல்லாருக்கும் தெரியும்னா நம்ம ஏன் அதை வந்து மென்ஷன் பண்ணணும்? அதான். ஸோ ஒரு குறிப்பிட்ட நடிகை, அந்த நடிகைக்கு அஃபேர் இவங்களுக்கு இருந்துச்சு. அது 2001 இருந்து அந்த அஃபேர் 2021 சாரி ஆமா 2021 இருந்து அந்த அஃபேர் இருக்கிறதா இவங்க கண்டுபிடிச்சதாகவும், அதுக்கப்புறம் பல முறை வந்து அந்த அஃபேரை வந்து நான் முடித்துக் கொள்கிறேன்னு சொல்லி இவர் வாக்கு கொடுத்ததாகவும், ஆனா அந்த அஃபேர் அவர் முடிக்கவே இல்லை. இது போக அந்த பர்டிகுலர் நடிகையும் தன்னுடைய குடும்ப மானம் வந்து அசிங்கப்படும் விதமாக, என்னுடைய தனிப்பட்ட கண்ணியம் வந்து கெடும் விதமாக தொடர்ச்சியாக என் கணவரோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள் இது எல்லாத்தையும் சமூக வலைதளத்தில் பரப்பி அதன் மூலமாகவும் நான் பெரிய அளவில் மன வேதனை அடைந்தேன் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. இதை இப்போ சங்கீதாங்கிற ஒரு பெண்ணுடைய பார்வையிலிருந்து நீங்கள் பாருங்க. அவங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் இது பண்ணி 2 குழந்தைக்கு தாயாகி, அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 2 குழந்தைய பெற்று அந்த குழந்தைகளை வளர்த்து இது பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. இப்போ அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த குடும்பத்துக்குள்ள அந்த ஹோம் பிரேக்கர் என்னமோ சொல்லுவாங்கல்ல, அந்த கோல்ட் டிகர் என்னமோ சொல்லுவாங்க. கோல்ட் டிகர்ல ஹோம் பிரேக்கர் இந்த கேஸ்ல இது எப்படி பார்த்தாலும் எல்லாம் ஒன்று தானங்க, எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க. வந்துட்டு ஒரு திருமணமான ஆண், இதுல இது 2 விதம் இருக்கு. வேற ஒரு பெண்ணை திருமணமான ஆண் போய் பார்க்கறதும் தப்பு. அதே போல ஒரு திருமணமான ஆண் தெரிஞ்சு அவங்க கூட போய் பழக்க வச்சுக்கிறதும் தவறு தான். இந்த 2மே தவறு தான். இந்த 2மே வந்து நம்ம கண்டிக்கணும் சமூகத்துல. இது 2மே இருக்குது. இந்த 2 முறையுமே நம்ம எதிர்க்கணும். இதை வந்து பர்சனல் மேட்டர்லாம் சொல்லி கடந்து போகக்கூடாது. இல்ல இவங்க குடும்பத்துக்குள்ள உங்க மனசு சரியில்லை, அது சரியில்லைன்னா முதல்ல டிவோர்ஸ் பண்ணிட்டு முதல்ல சிங்கிளா ஆயிரு.
அதுக்கப்புறம் போய் பழகு. இதுக்கு முன்னாடி இன்னொரு நடிகர் இதே பிரச்சனை வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அது அப்பயும் நம்ம அதை தான் சொன்னோம். இவங்க என்னன்னா பொண்டாட்டி சரியில்லை அப்படின்னா அது என்னடா இன்னொருத்திக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க முடிவு பண்ணுவீங்களா? இந்த கேள்வி இருக்குல்ல. இல்லைங்க, தேர்தல் முடியணும்னு தாங்க. தேர்தல் நீங்க நான் வேற ஒரு நடிகரை பத்தி இல்ல அது ஓகேங்க. இவர் கேஸ்ல இப்ப தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒரு குடும்ப அமைப்போட இருக்க மாதிரியும் நான் காட்டிக்கிட்டா தானே உங்கள் அண்ணன் விஜய் அப்படின்னு சொல்லி நான் இப்ப வைக்கிற கேள்வி என்னன்னா, அப்ப குடும்பமா இருப்பவர்களை தான் தமிழர்கள் ஆதரிப்பார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியுதுல? அதனாலங்க, அதனால அப்படிலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள்லாம் பாருங்க, அது கூட சொல்லி இருங்க. அது தமிழர்களுடைய அறியாமை, தமிழர்களுடைய அறியாமை. நீங்க மைக்கு பிடிச்சி கேளுங்க, அவங்க அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு நகர்ந்து போயிடுவாங்க. இப்போ விஜய் அண்ணா அண்ணான்னு சொல்லி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் வந்து அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்கிறாங்க. ஒரு சில கலைச்செடிகளை விட்டுருங்க, சில கலைச்செடிகள்லாம் புருஷன் அப்படிலாம் பேசுதுங்க, பைத்தியக்காரிங்க. அவங்க அப்பானும் அவங்க கணவனும் பார்த்தானா என்ன சொல்லுவாங்க? எங்கள் அண்ணா தானே கல்யாணம் பண்ணி போயிருந்து ப்ரோ ஒரு பொண்ணு, பைத்தியக்காரிங்க. அந்த மாதிரி ஒரு குரூப்லாம் இருக்குது. அதுகளை வந்து நம்ம பேசலை. ஆனால் உண்மையாகவே விஜய் மேலே பாசம் வச்சுருக்கக்கூடிய அண்ணாவாக கருதக்கூடிய பெண்கள் இருக்காங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி, இப்போ உங்கள் அண்ணன் உங்கள் அண்ணியை விட்டுவிட்டு, உங்கள் சொந்த அண்ணன் அண்ணியை விட்டுவிட்டு வேற ஒரு பொண்ணோட டாவடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த பெண்கள் என்ன சொல்லுவாங்க? ரொம்ப தப்பாக இருக்கும்ல இது. அதை அங்கீகரிக்க முடியுமா? அதை ஆதரிக்க முடியுமா? அவங்க வீட்டில் நடந்தாலும். ஆமாம். அப்போ இது ரொம்ப தப்பு. இது ஒரு முறையான வாழ்க்கை அல்ல. இதை நாம் அங்கீகரிக்கவோ ஆதரிக்கவோ கூடாது. இதை பர்சனல்னு சொல்லி கடந்து போகவும் கூடாது. ஏன்னா ஒரு கேரக்டர் ஃப்ளா. இவர் மைக்ல பேசும் போதெல்லாம் உங்க வீட்டுல ஒரு விஜய், உங்க வீட்டுல ஒரு விஜய்ன்றார். அப்ப எல்லா வீட்டுல விஜய் மறந்த ஒரு ஆள் இருப்பானான்ற ஒரு கேள்வி வருதுல்ல. விஜய் அளவுக்கு எல்லார்ட்டையும் காசு கிடையாது, ஒரே நேரத்துல 2 குடும்பம்லாம் நடத்தவும் முடியாது. இதுவும் ஒரு ப்ராக்டிகாலிட்டின்னு ஒன்று இருக்கு. எல்லா ஆண்களும் அவன் பொண்டாட்டியை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கே அவன் படாதபடப்பட்டு இருக்கான். அப்ப அதனால கல்யாணம் ஆகும்போது அது உங்களுக்கு புரிய வரும். அப்ப இதுல என்னன்னா குடும்ப வாழ்க்கை அப்படின்னு நம்ம போகும். ஏங்க இல்ல தேவையில்லாம குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லி போகும் பொழுது அதுக்குள்ள ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு தானே அந்த வாழ்க்கைக்குள்ள கவர்னன்ட். நான் வந்து அந்த ப்ராமிஸையே உடைக்கக்கூடிய நீங்க எடுக்கக்கூடிய சத்திய பிரமாணங்கள், அரசாங்க ரீதியான சத்திய பிரமாணங்களுக்கு உண்மையா இருப்பீங்கன்னு எதை வச்சு நம்புறது? பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல விஜய் தரப்புல இருந்து எக்ஸ்பிளனேஷன் மஸ்ட். குறைந்தபட்சம் இந்த அஃபேருங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டது தவறு அப்படிங்கிறதனாச்சும் சொல்லணும்ல. இது வரைக்கும் வந்திருக்கா? ஏதாவது ஒரு முடிவெடுங்க. அவரும் நானும் ஒரு தோழியாக பழகி இருந்தோம். அதாங்க என்னவோ, நாங்க வந்து கொச்சைப்படுத்த விரும்பல. நீங்க வந்து உண்மையாகவே நட்பா கூட பழகி இருக்கலாம், நட்பாவே வெளிநாடுகளுக்கு போயிருக்கலாம். அவரும் அவரோட கால் ஷூ தெரியுற மாதிரி தவறுதெல்லாம் கூட போட்டோ எடுத்திருக்கலாம். அதே ஷூ எடுத்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாய்க்குட்டி வாங்கி கொடுத்துருக்கலாம், நாய்க்குட்டியை கொஞ்சி இருக்கலாம். அது ஏன் அப்படி தூக்கி கொஞ்சிட்டாரு? நல்ல வேலை ஒன்னுக்கு போயிடாம. எனக்கு அதான் யோசனை. தூக்கி, அதாவது நார்மலா நாய்க்குட்டி நம்ம இப்படி இப்படி கொஞ்சுவோம், அது இப்படி தூக்கி கொஞ்சம் போது அது வாட்டி ஏதாவது கொஞ்சம் இது தண்ணிக்கு அதிகமாக குடிச்சிருச்சுன்னா யூரின் அடிச்சுட்டா என்ன பண்றது? அந்த ஒரு நிலைமை இருக்கு. டவுட் இருக்கே. நான் நாய்களுக்கு மட்டும் சொல்ல, குழந்தைங்களும் அந்த மாதிரி தூக்கிலாம் கொஞ்சாதீங்க, பிளெஸிங் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால அந்த மாதிரிலாம் கொஞ்சாதீங்க, லைட்டாக அப்படி தூரமாக இருந்து கொஞ்சிட்டு போயிருங்க. ஸோ பேசிக்காக வந்தனா இதெல்லாமே கூட நட்பாக இருக்கலாம். இப்போ கூட சமீபத்தில் வேற ஒரு நடிகையோட திருமணத்துக்கும் கூட ஒரு பிரைவேட் ஜெட்ல போனீங்க, அதை திமுக காரங்க எடுத்து போட்டு விட்டானுங்க. இது எல்லாமே அவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு கூட நீங்கள் அந்த விளக்கத்தை கொடுக்கணும்ல. அதே என் மனைவி தவறாக புரிஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. ஆனால் எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கட்சியை லீவில் விட்டுக்கிட்டு வேற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு நடைமுறை? எனக்கு கட்சியை லீவ் விட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லி இப்ப என்னங்க நடக்குது? இது எவ்வளவு பெரிய ஒரு இது உங்களுக்கு. ஆக்சுவலா வந்து இப்ப ஊர்ல உலகத்துல இருக்க எல்லாருக்குமே ஐயோ போர் நடக்குது, 3ஆம் உலக போர் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு குரூப் மட்டும் தெரியல அப்படிங்கிறாங்க. 3ஆம் உலக போர் இல்ல, 3ஆம் உலக போர் வந்து அண்ணனை காப்பாத்துதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமாமா, டைவர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி, இல்லைன்னா வச்சு செஞ்சிருப்பாங்க மீடியா ஃபுல்லா. அது டைவர்ட் ஆயிடுச்சு. ஆனா இது வந்து இங்க யாருமே இதை நியாயப்படுத்த முடியாதுங்க. நான் இன்னொன்னு நான் சொல்றேன், நான் இது முன்னாடியே வீடியோக்களில் அரசல் புரசலாக சொல்லியிருக்கேன். ராஜா, உங்களுக்கு ஆபத்து எங்கேருந்து வருது தெரியுமா? ஒரு பெண் வடிவத்தில் வருது. அது ஒவ்வொரு நாளும் உங்களோட கட்சியை நாசம் பண்ண போகுதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேனா இல்லையா? ட்ரூ. இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த கூட்டத்தை கடிப்பதற்குன்னு ஒரு அசைன்மெண்ட் வாங்கிட்டு கடித்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டத்திற்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்க காலகட்டத்திலேயே இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் காலத்தில் மறந்துருப்பாங்கன்னு சொல்லி கடந்து போயிட்டு இருக்கிறாங்க இப்பெல்லாம். நான் அப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இந்த பர்டிகுலர் நடிகை ஒரு இன்டர்வியூலங்க வந்து உங்களுக்கு என்னங்க ஆகணும்னு ஆசை அப்படின்னு கேட்டால் சிஎம் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ரூட்டு கரெக்டாக வருதா? அப்படியே 80களுக்கு போங்க, சிஎம் ஆகணுங்கிறாங்க. அது விளையாட்டா சொன்னேன்னா அவங்க சொன்னாலும்
மித்தவங்க யாராவது சொல்றதுக்கு அது அந்த ஒரு சிந்தனை வருமா? அதே ஸ்டெல்லா மேரிஸ், அதே ரூட்டு. புரியுதா? இது என்ன மாதிரியான பாயிண்ட்? சரி, ஓகே, இவ்வளோ விஷயம் வருது. இப்போ நடுவில் கூட ஒரு பிஜேபி தலைவர் ஒருத்தர் வந்து இப்படி பேசுனதுல ஒரு பெரும் சர்ச்சையாச்சு. அப்போ அவங்க தரப்புல இருந்து ஒரு விளக்கம் வந்துச்சுல, அந்த விளக்கத்தை படிச்சிங்களா? அந்த விளக்கத்தில் என்ன இருக்கணும்? நாங்கள் 2 பேரும் நண்பர்கள், எங்களுடைய உறவை வந்து இந்த மாதிரி கொச்சைப்படுத்தி பேசுவது அநாகரிகமானது, ஒரு ஆணும் பெண்ணும் நண்பராக பழக முடியாதா? அது ஒரு பாட்டு வருமே, தோளா தோளா தோல் கொடு கொஞ்சம் சாஞ்சிக்கணும், நட்பை பத்தி நாமும் பேசி தீர்த்துக்கணும், உன்னை நான் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஆணும் பெண்ணும் பழகிட்டு ஆகுமா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா, அப்ப அந்த குறிப்பிட்ட நடிகை இத வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தா பிரச்சனை வருமா? ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு இவங்களை பத்தி தான் நம்ம யோசிச்சிருப்போம். அந்த விளக்கத்திலையும் கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம, நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்பது எங்களது தனிப்பட்ட உரிமை, இதை கேட்பதற்கு வேற என்ன மாதிரி பேச்சு இது எனக்கு எங்க ஞாபகம்னா, ஒரு கவுண்டமணி காமெடி ஞாபகம் இருக்கா? என்ன அது கவுண்டமணி காமெடி முடிஞ்சா நான் எடுத்து பிரகாஷ்ட போட சொல்றேன். அதாவது என்ன, ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருப்பாரு ஒருத்தர், அவங்க எல்லாம் கூட பொதுக்குழு கூடி செந்தில் பொதுக்குழு கூட்டி உட்காந்துருப்பாப்புல. உட்காந்துட்டு, தலைவரே நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த பெண்ணோட பழகுவது வந்து எங்களுக்கு சுத்தமா உடன்பாடு இல்லை. உடன்பாடுன்னா போடா தலைவரை பொதுக்குழு கூட்டி இருக்கிறோம். நீங்க இந்த பொண்ணை வச்சிருக்கிறது தொண்டர்களுக்கு பிடிக்கல. அவர்களுக்கு பிடிக்கலன்னா விடு, எனக்கு பிடிக்குது. இவ தலைவி, நான் தலைவன். நாங்க தான் கட்சி தான். நாங்க இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லன்னா வெளியில போங்கடா நாய்ங்களா. ஏன் கட்சி உள்ள இருக்க முடிஞ்சா இருறா, இல்லைன்னா பட அப்படின்னு சொல்லி பேசி விட்டாப்புல. நான் கவுண்டமணி பத்தி பேசிட்டு இருக்கேன், கவுண்டமணி பத்தி. ஸோ கவுண்டமணி வந்து அந்த மாதிரி கேவலப்படுத்தி பேசி விட்டாரு. இப்படி தாண்டா இருப்பேன், ஏன்டா இதில் நீங்களாம் ஒரு எல்லாம் பொதுக்குழு, நீங்க கீழே ஒரு 10 பைசா போட்டோம்னா குனிஞ்சு பார்த்து எவனுமே குனியாம நிற்க மாட்டான்லாம் சொல்லி கலாய்ப்பாரு. அந்த காமெடி இருக்க முடிஞ்சா எடுத்து போட சொல்றேன் பாருங்க. ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய கேவலமான அரசியல்வாதிகளுடைய நிலை. இப்ப விஜய் இதுக்கு எங்க மாறுபடுறாரு? எந்த இடத்துல மாறுபடுறாரு? எம்ஜிஆர் மாதிரி அவரும் வரணும்னு ஆசைப்படுறாருன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் மாதிரி இல்ல சொல்றேன். எம்ஜிஆர் செய்த பெரும் தவறு என்ன தெரியுமா? தன் வாழ்க்கையில ஜெயலலிதாவை அதிகாரத்துக்குள்ள கொண்டு வந்தது. இதை வந்து நம்ம வந்து தொடர்ச்சியா சொல்றோம், ஆரம்பத்திலிருந்தே சொல்றோம். ஜெயலலிதாங்கிற ஒரு பெண்மணியை தமிழக அரசியலுக்குள்ள கொண்டு வந்த பெரும் பாதக செயலை செய்தது எம்ஜிஆர். இதை நம்ம சொல்றதுக்கு தயங்குறதே கிடையாது. அந்த பெண்மணி வந்து இங்க ஆட்சி அதிகாரம் செய்த பொழுது எத்தனை துயரங்கள், எத்தனை அவமானங்களை நாம் சந்தித்தோம், தமிழக மக்கள் சந்தித்தார்கள்ங்கிறத பார்க்கணும். மறக்க முடியுமா? சரி, இவங்க தான் சரியில்லை, அந்த பக்கம் ஒரு போயே ஆகணும். அது ஒரு வீடியோ இருக்கு, அதெல்லாம் எடுத்து போட்டோம்னா அவங்க கேஸ் போட்டுருவாங்க. பரவாயில்லையா? இல்ல அது என்னன்னா, நான் கரெக்டா சொல்றேன், அதுவான்னு சொல்லுங்க. மனோரமா இங்க உட்காந்துருப்பாங்க. ஆக அன்று உலகத்துக்கே தெரிந்தது, எனது மனைவிக்கு மட்டும் தெரியாமல் இருந்தது. அந்த ரகசியத்தையும் இவர்கள் மூலமாகத்தான் அது வெளியே வந்தது. அதுக்கு எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. பக்கத்துல ஒருத்தர் சிரிச்சிட்டு இருப்பாரு, பாத்தீங்களா? ரஜினி. ஆமா, செமையா சிரிச்சிட்டு இருப்பாரு. நல்லா வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி அவரு சிரிச்சுட்டு இருப்பாப்புல, ரஜினி சிரிச்சிட்டு இருப்பாப்புல. இதுல இருந்து இது என்ன, இது தமிழர்கள் தங்களது தலைவர்களாக தேர்ந்தெடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கை லட்சணம். இதை தான் நம்ம பார்க்க முடியும். எப்படி வேணாலும் வாழலாம். அதே இது இந்த அவதூறுல இந்த பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிருக்கக்கூடிய நடிகை இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட மைக்கு நீட்டி ஒரு இன்டர்வியூல கேக்குறாங்கங்க, வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது எப்ப அப்படி அப்படிங்கிற மாதிரி. கமல் பக்கத்துல உட்காந்துருப்பாங்க, கமலே புரியாத மாதிரி பேசுவாங்க. இதுல கமல் பக்கத்துல உட்காந்துட்டு கமலுக்கே புரியாத மாதிரி இந்த அம்மா பேசுது. என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வந்து கல்யாணம் செய்து கொள்ளாமலும் வாழலாம், அது இருந்தாலும் அது நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற வரைக்கும் என்னமோ சொல்றாங்க. கமலஹாசன் பக்கத்துல அப்படியே உட்காந்துட்டு இருந்தாப்ல. அதுல எடிட்டட் வெர்ஷன், அன்எடிட்டட் வெர்ஷன். அதுல அன்எடிட்டட் வெர்ஷன்ல கமல் என்ன சொல்றாப்ல, இல்ல ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சம்பந்தமே இல்லாம கோத்துட்டு போறாங்க. தலைவன் தான் இந்த கலாச்சாரத்தை தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சது. அதாவது அந்த வழி தானே, அந்த வழியில தான் எல்லாரும் வராங்க போல. அது என்ன மாதிரி கேவலமான வழிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். அதை நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம். இது ஒரு கேவலமான வாழ்க்கை. இது ஒரு கேவலமான வாழ்க்கை. இது ஒருவனுக்கு ஒரு தீங்கிற ஒரு கலாச்சார பின்புலத்திலிருந்து வந்திருக்கக்கூடியது தமிழ் சமூகம். அந்த ஒழுக்கத்தோடு டவுட்டா எங்கள் தலைவர் போய்ப்பார், கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு உண்மையாக இருந்தார். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அந்த ஒழுக்கத்தோடு, நேர்மையோடு, உண்மையோடு வாழணும். சும்மா இங்கே 10 அங்கே 10 அங்கே 15 அந்த பக்கம் போனால் ஃப்ளைட் ஏறி போனால் அந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1லாம் வச்சுக்கிட்டு இருந்தா உருப்பிட மாட்டாங்க.
இல்லைங்க, இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்க காதலி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வெளிநாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு லவ் பண்ணுறேன் ஒரு பொண்ணை, நான் ஒரு பெரிய பதவிக்கு போயிட்டேன், துபாயில் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு மாளிகை வாங்கி கொடுக்கும், அது வேற நடந்துச்சா, அந்த மாதிரி இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கேசஸ் சில நேரத்தில் நம்ம பொது வாழ்க்கைக்கு வருவோம். முன்னாள்ல நம்ம அதை சொல்றீங்க இல்லைங்க, அந்த பால்டாயில் அதுக்கோ நான் எதையோ சொல்றேங்க. நான் இப்போ சொல்ற விஷயம் என்னன்னா, நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம். நம்ம ஆனா முன்னாடி வந்து ஏதோ லவ் பண்ணிருப்போம், இது பண்ணிருப்போம், அதை வந்து சரியான அந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சு விடாம இருந்திருப்போம். அது திருப்பியும் நம்ம பொது வாழ்க்கையில வந்துட்டே இல்ல. அது வேற இது வேற. இப்ப ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒத்து வராம அவங்க பிரிஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுறாங்க. வாழ்க்கையை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பழைய காதலியோ காதலனோ வந்துட்டு வம்பு பண்றது, பிரச்சனை பண்றதுங்கிறது அது வேற. சரி, அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஓகே, திருமண பந்தத்துக்குள்ள இருக்கும் பொழுதே துரோகம் செய்யறாங்கிறது அது வேற. இது ரெண்டையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும். இப்ப அதாவது வந்து ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது கலாச்சாரம். ஆகவே வந்து காதல் செய்து விட்டாய், அதனால நீ கடைசி வரைக்கும் வந்து கல்யாணம் பண்ணணும், அவங்க கல்யாணம் பண்ணிக்க விட்டுட்டு போனாலும் நீ தனியா பிரம்ம சரியா இருந்துட்டு செத்து போயிடணும் அப்படின்லாம் சொல்றது வந்து அதை நம்ம சொல்லலை. நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, அவங்க ஒருத்தவங்களுக்குள்ள காதல் உறவு இருக்கு, அந்த மன உறவோ காதல் உறவோ அது முடிஞ்சிருச்சு, அந்த சாப்டருக்கு க்ளோஸ் 2 பேரும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க எந்த விதமான டேர்ம்ஸ்லயும் அவங்க 2 பேரும் ஒன்னா இல்லைங்கிற பட்சத்துல இவங்க 2 பேரும் வேற வேற திருமணம் செய்து கொண்டு போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து என் கூட தான் இவர் இருந்தார், என் கூட தான் இவர் வாழ்ந்தார், இத்தனை முறை எனக்கு கருகலைக்க சொன்னார், இப்படிலாம் வந்து சொல்றது வந்து அது அவதூறு குற்றச்சாட்டு. அதை இதோட நம்ம பொறுத்து பார்க்க முடியாது. அது கேவலப்படுத்துறது அது வேற, இது வேற. இது கட்டுன பொண்டாட்டி என் புருஷனுக்கு கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்லி எனக்கு அதனால டைவோர்ஸ் வேணும்னு சொல்லி கோர்ட்டை நாடுறாங்க. லீகலா வந்து கள்ள தொடர்பு வைத்திருப்பது என்பது தவறு. இந்த அதாவது தவறு இந்த சென்ஸ், இந்த மேரேஜ் அக்ரிமெண்ட்டுக்கு தவறு. அப்ப அவங்களுக்கு அவங்க மனைவிக்கே பிரிந்து போவதற்கான முழு உரிமையும் உண்டு. இப்ப அவங்க வந்து அங்க இது பண்றாங்க. அதுல அவங்க ரொம்ப சொல்லிட்டாங்க, கிட்டத்தட்ட ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒரு நடிகைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம இருக்கிற கனெக்டிங் தி டாட்ஸ் நமக்கு யார் என்னன்னு தெரிஞ்சது. பிரச்சனை பண்ணா அவங்க பேரையும் வெளியிடுவேன்னு வர சொல்றாங்க. அவங்க நீங்க என்ன வெளியிட்டு தான் எங்களுக்கு தெரிய போதுமா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, அது ஓப்பன் சீக்ரெட். அந்த அளவுக்கு தான் ரகசியத்தை பாதுகாத்திருக்காங்க. அப்ப இவ்வளவுதான் விஷயம். இதுல இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது விஜய் அவர்களுக்கான பர்சனல் அட்வைஸ் இல்ல, ஒரு பொதுவா மக்கள் மத்தியில நான் சொல்றேன். சில பெண்கள் தங்கள் கணவர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இது வந்து கணவரோ காதலரோ யாராக இருந்தாலும் நம்ம கணவருடைய கொள்கை கோட்பாடு லட்சியம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்க துணை நிற்பாங்க. இது துரோகம் எல்லாம் செய்யும் பொழுது அது அந்த துணை இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இவர் இன்னைக்கு யார் நல்லவங்கன்னு நம்பிக்கிட்டு ஒருத்தவங்க கூட நிற்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த எண்ணம்லாம் இல்லவே இல்லை. அப்படி இருந்துருந்துச்சுன்னா அவங்க இவர் ஒரு பொலிட்டிக்கல் கெரியரை நோக்கி வரும் பொழுது இவங்க கூட பழகின ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் தப்பாக பழகுனீங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் தப்பாக பழகின மாதிரியான தோற்றத்தை உருவாக்கக்கூடிய அத்தனை வேலையையும் ஒரு பெண்மணி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க தொடர்ச்சியாக. கடந்த எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருந்தாங்க? 3 வருடங்களா. போட்டோ லீக் பண்றது, இதை லீக் பண்றது, ஹார்ட்டை போட்டு விடுறது, ஹீ இஸ் த ஒன்னுங்கிறது, இதெல்லாம் ஒருத்தவங்க செய்யறாங்கன்னா அவங்க நோக்கம் என்ன, இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இதுல 2 நோக்கம் இருக்கலாம். நான் கேட்கறேன் எதுன்னு சொல்லுங்க. ஒன்று, அவர் அப்படி போகிறப்போ நம்ம பக்கத்தில் போய் இப்படி உட்காந்துக்கலாம், அதற்கான ஒரு 80கள் ரூட்டு பிடிச்சே போகலான்னு. இன்னொன்று இவங்க வேற யாருக்காவது வந்து செயல்பட்டு இவரை வந்து உள்ளடி வேலை பார்த்து கவுத்து விடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ரெண்டுமே நமக்கு தெரியாது அவங்க என்ன பிளான்ல இருக்காங்கன்னு. ஆனால் அவங்க கூட பழகிறவருக்கு தெரியும்ல என்ன பிளான் இருக்காங்கன்னு. நான் அதுக்காக தான் சொல்கிறேன், வெளிப்படைத்தன்மை தேவை ஒரு அரசியல்வாதிக்கு. இந்த குடும்ப விஷயங்களில் ஒரு வெளிப்படைத்தன்மை தேவை. அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார் என்றால் அவர் வீழ்த்தப்பட்டு விடுவார் ரொம்ப சுலபமாக. இல்லை, தமிழ்நாட்டு மக்களை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரா? ஸோ அதனால் பர்சனல் லைஃப்பில் அவர் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டார்னு எனக்கு தோணுது. நான் என்ன சொல்கிறேங்க, வீடுங்க முதல்ல. வீட்டுக்கு அடுத்து தாங்க நாடு. வீட்டுக்கு அடுத்து ஊருக்கு அடுத்து நாடுங்க. நான் வந்து வீட்டையே நான் கவனிக்க மாட்டேன், ஆனால் நாட்டை நான் கவனிச்சிடுவேன் அப்படின்னா அதில் எந்த விதமான, எப்போ பார்த்தாலும் வீட்டிலே இருக்காரு, அப்புறம் எப்படி வீட்டை கவனிக்காமல் இருக்காரு? அது அவர் தான் இருக்காரு வீட்டில். வீட்டில் இருக்கவங்க யாருமே அவங்க வீட்டில் இல்லையா? புரியுது. ஸோ இப்போ இதுதான் இங்கே அவரோட ஃபெயிலியர். இவரோட மேஜரான ஃப்ளா அவரோட கேரக்டரில் அங்கே இருக்குது. அவருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ஸை ஹேண்டில் பண்ண தெரியல. சொந்த அப்பா அம்மாவையே அவருக்கு ஹேண்டில் பண்ண தெரியலைங்க. எனக்கும் தெரிஞ்ச தகவல் படி அவங்க அப்பா மேலே அவருக்கு பாசம் இருக்குது, இல்லை நேசம் இருக்குது, அவங்க அப்பாவும் அவரை நேசிக்கிறாரு. அதனால தான் சின்ன வயசுலேருந்தே அவரை ஒரு சினிமா கெரியரில் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வரதுக்கு அவங்க அப்பா படா. ஆனால் அவங்க அப்பாவே இவர் உதாசனப்படுத்திருக்காரு. அவங்க அப்பா மேலே கேஸ் கொடுத்துருக்காரு. 1000 பிரச்சனை இருக்கட்டுங்க,
இப்போ உங்க அப்பாவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லையா? அன்னைக்கு கூட நீங்க மூஞ்சில அடிபட்டுறதுக்கு உங்க வீட்டுல உங்க அப்பா என்ன சொன்னாரு? செவில்ல பலார்னு ஒன்று விட்டாரு, என்ன பண்றது? ஏன்டா எங்கடா போய் விழுந்துட்டு வந்தேன்னு கேட்கிறாருல. எல்லார் வீட்லயும் அப்பாக்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பேசுவாங்க. எனக்கும் தான் எங்க அப்பாவுக்கும் எனக்குமே நிறைய முரண்கள்லாம் வரும், பேச்சுவார்த்தை வரும். அவர் ஒன்று சொல்லுவார், நம்ம ஒன்று சொல்லுவோம். ஏன்னா அந்த ஜென்ரேஷன் கேப் இருக்கு. நம்மளோட பார்வை வேறையா இருக்கும், அப்பாவோட பார்வை வேறையா இருக்கும். ஆனா அவங்க நம்ம கிட்ட சொல்ற ஒரு விஷயம் எதற்காக இருக்கும்? நல்லது, நம்மளோட நன்மைக்காக தான் இந்த கருத்துக்களே அவங்க சொல்லுவாங்களே. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு லெவல்ல சில நேரங்களில் நமக்கு வந்து அந்த ஒரு இது தோணும், நம்மளே எதுக்குடா சொல்றாங்க அப்படின்னு தோணும். ஏன் நம்ம ஒன்று பண்ணலான்னா இவங்க ஏன் முட்டுக்கட்டை போடுறாங்கன்னு நமக்கு ஃபீல் ஆகும். பட் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு பாருங்க, எதுக்கு அந்த முட்டுக்கட்டை அவங்க போடுறாங்க? நம்ம மேல இருக்கக்கூடிய அக்கறை இது எதுக்கு அவங்க சொல்றாங்க? நல்லதுதான். சரி, அவங்க தனிப்பட்ட ரீதியாக நம்ம தங்க பையன் மேல இருக்கக்கூடிய ஒரு பாசம், அவங்க மேல இருக்கக்கூடிய அக்கறை, அந்த அக்கறையின் காரணமாக நம்மளோட செயல் அவங்களுக்கு பாதகமா ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக சில விஷயங்கள் சொல்றது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அப்பா அங்கே சண்டை போட்டாலும், அப்பா கோவப்பட்டாலும், இது பண்ணாலும் அதுக்கப்புறம் பேசி சரி ஓகேன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரலாம். அதுக்காக கேஸாக கொடுப்பாங்க? பெத்த அப்பா மேலே யாராவது கேஸ் கொடுப்பாங்களா? கேஸ் கொடுத்தாருங்க இவரு. இதெல்லாம் எப்படி நீங்கள் நியாயப்படுத்துவீங்க? இல்லை, இப்போ சாரி, இப்படி ஒரு கேரக்டர் அசாசினேஷன் மாதிரி சொல்கிறதுக்கு ஜஸ்ட் அன் அசம்ஷன். ஹி சீம்ஸ் டு பி அ வெரி விஜய்னு எப்படி ஸ்டேஜில் பேசுகிறோம், அது மாதிரி தன்னை பற்றியே ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார் மாதிரின்னு தெரியுது. எப்பவுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களும் கூட வச்சுக்கணும். இல்லையே, அங்கே யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் புகழ் படுறவனே கூட வச்சுட்டு இருந்தா நமக்கு நம்ம மேலேயே பெரிய ஒரு புடுங்கி அப்படிங்கிற நினைப்பு வந்துவிடும். எல்லாம் ராஜ்மோகன் நான் சொல்லணும். இல்ல, அவர் தான் அது அடுத்த முதல்வர் வருகிறார் இங்க இருந்தா வராரு, அதுக்குள்ள 4-5 ஏதோ சொல்லிடுறாரு. விடுங்க பாவம். இப்ப இந்த ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க, இதுதான் தவறு. நம்ம எல்லாம் சாமானிய மனிதர்கள். விஜயா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், ஏன் இப்ப இந்த நேத்தன்யாகுவா இருக்கட்டும், இல்ல வந்து ட்ரம்பா இருக்கட்டும், பில்கேட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே மனிதர்கள். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் இறப்பும் உண்டு, பிறப்பும் உண்டு, எல்லாம் உண்டு. ஸோ இதை மனசுல வச்சுக்கிட்டு நம்மளால இந்த உலகத்துக்கு 4 நல்லது செய்ய முடியுமா? செய்யணும், அவ்வளோதான் விஷயம். இதில் நமக்கு செய்யறதுக்கு இந்த ஒரு அதிகாரம் இருந்தால் தான் இதை செய்ய முடியும்னா அதை விலக்கி சொல்லி வரணும். அப்போ சமத்துவம் அங்கே இருக்கணும். ஆனால் விஜய் அவருக்கு கூட இருக்கிற ஆட்கள் வந்து அவர் ஏதோ ஒரு காட்லி கேரக்டர் மாதிரியே ஒரு நடிகர் மூலமாக அவருக்கு ஒரு ஃபேம் இருக்குது. அந்த ஃபேமை அரசியலாக்குறத கூட நான் பெரிய அளவுக்கு குறை சொல்லலை. பட் அதே அளவுக்கு அவருக்கு ஃபேம் இருக்குது, அதே அளவு அவருக்கு கிட்ட இருக்க மைனஸையும் நம்ம பார்க்கணும்ல. ஃபேம்னா அந்த ஃபேம் வச்சு மைனஸ்லாம் மறைச்சிடுறதா? இப்போ இந்த கேரக்டர் ஃப்ளாக்கு என்ன பதில்? குறைந்தபட்சம் விஜய் தரப்புலேருந்து எனக்கும் அந்த குறிப்பிட்ட நடிகைக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, அவங்க என்னுடைய நண்பர், அவ்வளவுதான், டாட்னு சொல்ல முடியுது அவரால்? ஆதாரத்தை வெளியிட்டுருவாங்க, சொல்ல முடியல. அப்ப என்ன? அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபரை நாளைக்கு தமிழக முதலமைச்சராக ஆக்குறதுக்கு இதுக்கு ஆல்ரெடி ஒருத்தர் இதே மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருந்தவர் தான் இருந்தாரு, அவரோட பையன், அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. இதுல என்ன மாறுபடு மாற்றம் என்ன? இதில் என்ன கொடுமைனா, இப்போ பதவியில் இருக்க சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அப்படியே மறைக்கப்பட்டுருச்சு. அதனால அவங்களும் உத்தமர்லாம் ஆயிட மாட்டாங்க. எல்லாருமே இந்த மாதிரி இங்கே உத்தமர்னு யாரும் இங்கே கை காட்டி சொல்ல முடியல. சொல்றதுக்கு ஒருத்தர் இருந்தாரு, அவரும் இப்போ இல்லை, அவ்வளோதான் விஷயம். இங்கே உத்தமர் அப்படின்னு சொல்லி நான் கை காட்டுற இடத்துல ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் மாதிரியான நபர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளணும். புரியுதா? ஒரு ஒழுக்கமாக இருக்காருங்க, இவர் கட்டண மனைவிக்கு உண்மையாக இருக்காருங்க, குடும்பத்துக்கு உண்மையாக இருக்காருங்க, மக்களுக்கு நேர்மையா இருக்காருங்க, சொன்ன வாக்க காப்பாத்துறாருங்க அப்படிங்கிற மாதிரி கேரக்டர்ஸ் இருக்குதுன்னா அவங்கள நீங்க மேல தூக்கிட்டு வாங்க, அதிகாரத்தை அவர்கிட்ட ஒப்படைங்க, அது சரி. ஆனா அத்தகைய மனிதர்கள் தமிழ்நாட்டில் இல்லையா? யாரும் இருக்கிறாங்கங்க. அரசியல் காலத்துலயும் இருக்கிறாங்க, கண்டுக்க மாட்டீங்க, அவ்வளவுதான் விஷயம். அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே கடந்து போறது. நல்லவங்களுக்கு ஏதாவது முன்ன கொடுத்து அவங்களுக்கு ஆமா இவர் நல்லா இருக்காருப்பா, இவர் சரியா இருக்காருப்பானா அது மாதிரி எங்க அரசியல்லாம் பார்க்கப்படுது. இவர் என்ன சாதி, இவர் என்ன மதம், இவரோட நிலைப்பாடு என்ன, இவரோட கொள்கை, அந்த கொள்கையை பார்த்தா கூட பரவாயில்ல, அதையும் பார்க்கறது இல்லை. அப்படித்தானே பார்த்துட்டு இருக்காங்க அரசியல. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ இப்படி ஒரு விஷயம் வருதுல்ல, இது வந்து அவருக்கு பெண்கள் மத்தியில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமா? ஆனால் இன்னைக்கு ஒரு டாக்ஸிக் சொசைட்டி உருவாயிருக்கு. இதையே பப்ளிசிட்டியாக மாதிரி அதனால ஒரு அனுதாபன்ற மாதிரி மைண்ட் செட் இன்னைக்கு இருக்கு. இது ரெண்டுத்துல எது ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரெண்டுமே நடக்கும். அதாவது குடும்ப வாழ்க்கையை பற்றி புரிந்த பெண்கள் விஜய் மீது வெறுப்படைவார்கள். குடும்பம்னா என்னன்னே தெரியாத பெண்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்க. 2 தரப்பு பெண்கள் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில், இது இவ்வளோதான் விஷயம். ஒரு குடும்ப சிந்தனை கொண்ட பெண்கள் இதே இது நமக்கு நடந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா அவங்களால இதை ஆதரிக்கவே முடியாது. ஏன்னா அது விஜயை நம்பணும் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் வரும்.
ஆனா இவங்க வந்து பாருங்க, இந்த இப்படி ஒரு குறிப்பிட்ட நடிகையோட ஒரு தப்பான ஒரு உறவு அப்படிங்கிற ஒரு விஷயமே இவங்க பல பேருக்கு தப்பாவே தெரியல, கொண்டாடுறாங்க. They are a nice pair அப்படிங்கிறாங்க. தப்பாவே தெரியல. இது எப்படா அது சரி? ஒரு கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தர் ஒரு பெண்ணோட அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன், இவங்களை அவருக்கு பிடிச்சிருக்கு, இவங்களை அவருக்கு பிடிக்காம போயிருச்சு, டிவோர்ஸ் பண்ணிட்டு, இல்லம்மா நம்ம ஏதோ வாழ்ந்தோம், ஆனா வந்து என்னன்னு தெரியல, இப்ப எனக்கு உங்க மேல காதல் மாறிடுச்சு, என்னோட சிந்தனை மாறிடுச்சு, இல்ல உங்களுக்கு எனக்கு செட் ஆகல, நம்ம அரேஞ்ச் மேரேஜ்ல பண்ணி வச்சுட்டாங்க வீட்டுல, அதனால நமக்கு செட் ஆகல இயற்கையா, ஆனா நீங்க குழந்தை பெற்றுட்டீங்க, உங்க வாழ்க்கையை இது பண்ணிட்டோம், அதனால நான் வந்து உங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுத்துட்றேன், இது பண்ணிடுறேன், இந்த ஒரு மியூச்சுவல் டிவோர்ஸ் போயிடுவோம்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க என்னமோ வாழ்ந்துட்டு போங்க. அதுவும் என்னமோ வாழ்ந்துட்டு போங்கன்னா எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போறது இல்லை, வேற ஒரு பெண்ணையோ யாரையோ பார்த்து திருமணம் செஞ்சுட்டு ஒரு முறையான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு போங்க, அது தப்பு கிடையாது. அது யாரும் வந்து ஏங்க அவங்க மேல காதல் போயிடுச்சு, அவங்களுக்கு துரோகம் பண்ண நினைக்கல, அதை வெளிப்படையா சொல்லிடுறாரு, மனதளவுல கூட துரோகம் நினைக்காம சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் உத்தமர்னு சொல்லலாம். ஆனா இங்க நடந்தது என்னவோ, எலெக்ஷன் வருதுங்க, கொஞ்சம் பொறுமையா பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே ஜனநாயகன் கேஸ் இருக்கு, எலெக்ஷன் என்னங்க இப்பதானங்க வருது, இது எத்தனை 2021 எலெக்ஷன் வந்துச்சு. சரி நான் கேக்குறேன், அப்பயே இந்த நேரத்துல கரெக்டா இது வந்து வெளில வருது, இதுக்கு அவருக்கு வர சதி அப்படிதாங்க வரும். ஏன் வரும்? இப்ப நீங்க தான் ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண், உங்களுக்கு கோபம் இருக்கும் கண்டிப்பா. எவ்வளவு கோபம் இருக்கும்னா, நம்மளை இப்படி நல்லா நம்ப வச்சு ஏமாத்திவிட்டு ஊர்ல உத்தம வேஷம் போட்டுட்டு இருக்காரு ஒருத்தர் அப்படிங்கிற அந்த கோபம் உங்களுக்கு இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். இப்ப இந்த கோபத்தை எப்ப நீங்க வெளிப்படுத்துவீங்க? சரியான நேரத்துல. அந்த சரியான நேரம் இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதுல சில பேர் அதுல குளிர் காய்வாங்க. இப்ப திமுக இதுல குளிர் காயமான, ஆமா குளிர் காயம், பட் ஃபால்ட் யார் மேல? அதனாலதான் சொல்றேன், மக்கள் தங்களுக்கான தலைவரை சரியானவரை தேர்ந்தெடுத்தாதான் இந்த ஃபால்ட் வராது. தப்பான அந்த தலைவர்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த ஃபால்ட்டில் அடிபட்டு மிதிப்பட்டு எல்லாருடைய கனவுகளும் பாலா போய் வீணா போகும். இதுதான் நடக்கும். இன்னொரு பிரச்சனை இருக்கு இதுல. இதுவே இந்த மாதிரி நபர்கள் திருப்பி இந்த மாடர்ன் டைம்ஸ்ல வெற்றி பெற்றார்கள் தான் இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகி சமூகத்துக்குள்ளேயும் இது நார்மலைஸ் ஆகும் இல்லையா? அது நார்மலைஸ் தாங்க ஆக்குறாங்க. அதை நார்மலைஸ் ஆக்கணுங்கிற நோக்கத்துல தானே இங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து, இப்போ நானே எத்தனை முறை அந்த மாதிரியான விமர்சிச்சிருக்கேன். நம்ம விமர்சிக்காம இருக்கோம் ஒவ்வொரு படத்துக்கும். இப்போ கூட அந்த கடைசியாக ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு, அதில் அந்த ஒரு குறிப்பிட்ட நடிகை வந்து எதுக்கு ஆபாசமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க, ஆபாச உடை போட்டு ஏன் ஆடுறாங்கன்னு கேட்கலையா? அரசியலுக்கு வந்துட்டாரு, கட்சியை தொடங்கிட்டாரு, சிஎம் ஆக போறேங்கிறதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் இப்போ ஜனநாயகன்னு படம் கேட்டால் பொலிட்டிக்கல் படங்கிறாங்க. அதில் அந்த ஒரு நடிகை 2 நடிகை ஆடுறாங்க, அதில் ஒரு நடிகை கவர்ச்சி உடைய போட்டு தான் ஆடுறாங்க. ஏன் அந்த கவர்ச்சி உடை? அப்போ பெண்ணுடைய உடல் பாகங்களை காட்டி ஆடுனால்தான் ஒரு மக்கள் கூட்டம் வந்து அதை பார்க்கும், அந்த பாட்டை பார்க்கும், அந்த கலையை ரசிக்கும். அப்படின்னா இங்கே என்ன இருக்கு? இங்கே என்ன நிலம் இருக்கு? இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? அரசியல் அதிகாரத்தை பெற்று வந்தா? நான் இதை தான் சொல்கிறேன், ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்கிறது திரும்ப ஒன்று தான். தவறான நபர்களை திரும்ப நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் சரியான நபர்களுக்கான வளர்ச்சியே இருக்காது. எல்லாருமே தப்பாக தாங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள தேர்ந்தெடுக்காதீங்க. உங்களுக்கு கட்டாயம் போய் தேர்ந்தெடுக்கணுங்கிறோமா? இது என்ன கான்செப்ட்னே புரியலைங்க. தப்பானவங்களா தாங்க இருக்காங்க, சரியானவங்க வர வரைக்கும் காத்துருங்க. இந்த தப்பானவங்களுக்கு வாக்கு போட்டு ஜெயிக்க வைக்கணும், ஜெயிக்க வச்சு திரும்ப தப்பு நடக்கும். இதுதானே நடந்துகிட்டு இருக்கு. தப்பானவன் தெரிஞ்சா தப்பு ஒதுங்குவாங்க, சரியானவங்க வரும்பொழுது வாக்கு போடுங்க. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, தப்பான பலரும் தன்னை சரியானவர்கள் என்று சொல்லி கொண்டு தான் வருவார்கள். ஆனால் அதை பிரிச்சு பார்க்குற தன்மையை தான் நம்ம மக்கள் வளர்த்துக்கணும். இப்போ இது வந்து ஒரு வசமா விஜய் அவர்களே எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு இந்த விஷயத்துல. கட்டின பொண்டாட்டி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோபம், அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோ கோபம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அது வந்து நம்ம குறையும் சொல்ல முடியாதுங்க. எந்த பெண்ணுக்குங்க கோபம் வராமல் இருக்கும்? அவங்க வந்து நேசித்து பாசமாக பார்த்த ஒரு கணவன் வந்து வேற ஒரு பெண்ணோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, அவங்க வந்து ஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருக்காங்க, வேற ஒருத்தி வந்து இந்த கணவரோட சுற்றுறது போகிறதெல்லாம் ஃபோட்டோ போடுறாங்க. அதை கண்டிக்க முடியுதா அவரால்? அந்த நடிகைனாச்சும் கண்டிக்க முடியுதா? இன்னும் 10 ஃபோட்டோ போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் அப்படி என்ன? நானே கேட்குறேன், ஒரு பெண்ணை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அட்லீஸ்ட் உங்கள் மனைவியை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த 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 நடிகையை கண்ட்ரோல் பண்ணணும். இல்லை அந்த நடிகையோட உங்களுக்கு எந்த விதமான தப்பான உறவும் இல்லை அப்படின்னா அதை வெளிப்படையாக சொல்லி அந்த நடிகையை வந்து இது பண்ணி விட்டணும். நான் வெளியில் ஃப்ரெண்டாக வந்தது எப்படிங்க இவங்க இப்படி போட்டு பேசலாம், கேவலப்படுத்திட்டு அலையுதுங்க இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பேசணும். அது பேசினா இப்போ என்ன ஆயிரும்? அப்போ தப்பு இருக்குல்ல. ஏங்க இப்போ நான் சொல்றது விஜயோட பையனுக்கு எனக்கு தெரியாதா? நம்ம சொன்னா கூட கடிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் வருவான். சொந்த பையன்டா, ரத்தம்டா, சொந்த ரத்தம், அவர் ஒதுங்கி ஓரமாக போயிட்டு இருக்காரு. புரிய வேண்டாம்? சொந்த பையனுக்கு கோவம் வருது தகப்ப மேலே, எப்போ வரும்?
தன்னோட அம்மா பாதிக்கப்பட்டா, அவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த இடத்துல வந்து விஜய் இந்த அளவுக்கு முறையற்ற ஒரு நபராக இருக்கிறார் என்றால் இதே அவர்தான் வெளிப்படையாக பேசி இல்லை என் மேலே மிஸ்டேக் இல்லைன்னா பேசட்டும். சரி, அது பேசாமல் இருக்காங்கன்னா அந்த மிஸ்டேக் மௌனம் என்பது சில நேரங்களில் ஒப்புக்கொள்கிறது தான். இல்லை அதை கடந்து போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் பேச தான் செய்வாங்க. நம்மளும் பேசிட்டோம், பேசித்தான் ஆகணும். இது விஜய்க்காக மட்டும் பேசல, சமூகத்துக்கு. இது பொதுவாகவே ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு விஷயத்திற்காக வந்து பார்க்கணும். இது விஜய் வச்சு சொல்றேன் உங்களுக்கு. இப்ப விஜய் இப்படி இருக்காருங்க, வேற யார் அப்படி இருந்தாலும் அவங்கள ஓரம் கட்டணும். நான் நாளைக்கு ஒரு கட்சி தொடங்கி இப்படி இருந்தாலும் என்ன பத்தி மெசேஜ் வீடியோ போடுவீங்களா பாரி? நீங்க நாளைக்கு ஒரு கட்சியை தொடங்கி நீங்க இதே மாதிரி வேற ஒரு பொண்ணோட போய் வாழ்ந்து அந்த கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்க கூடவே நான் வீடியோ போட மாட்டேன். கார்த்தியை கூட்டு உட்கார வச்சுட்டு என்னை பத்தி பேசுவீங்க, கரெக்டா? ஆமா. ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ தப்புனா தப்பு, சரினா சரி, இதெல்லாம் நம்ம இதாக இருக்கணும். இந்த இடத்துல விஜய் மீது தவறு இருக்கு, தவறு இல்லை என்றால் அவர் நேரம் பேசியிருக்கணும். இந்த இடத்துக்கு வந்து சொல்லணும். இதே விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் இறந்ததுக்கு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அது அரசாங்கத்துடைய முறைகேடு. அரசாங்கம் இவங்க கூட்டம் கூட்டினது அது ஒரு கூட்டம் ஆர்வ கோளாறுல இவங்க கூட்டத்தை கூட்டுறாங்க போகிறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டியூட்டி கோஸ் டு கவர்மெண்ட். இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் கூட்டணும், இவ்வளோ பேர் வராங்கன்னா அதுக்கு எவ்வளோ டியூட்டி ஆஃபீஸர்ஸ் அங்கே போடணும், இது எல்லாத்தையும் மேற்பார்வை செய்ய வேண்டியது தமிழக அரசாங்கம். ஸோ இந்த பிளேமை வந்து முழுக்க முழுக்க விஜய் மேலே போடுறது தப்புன்னு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். பட் இங்கே பிளேமுக்கு உள்ளாகிறது விஜய் மட்டும்தான். 100% விஜய் தான் இதாகிறாரு. இதுதான் நடுநிலையான வாதம்ப்பா. சரி, இதில் யாருக்குமே அதுவும் விருப்பு அப்படிலாம் இல்லை. இதுதான் ஸ்டாண்டு. ஒழுக்கம் ஒருத்தருக்கு தவறுனா கண்டிப்பாக இது தப்பு தான். அதனால தான் உயிருக்கு மேலாக ஒழுக்கத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் தொடர்ச்சியாக சொல்லியிருக்கிறார். அந்த ஒழுக்கம் தவறிய தலைவர்களை தமிழக மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக கட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு குரூப்பு. அதில் கடைசியாக வந்திருக்கிறாரு விஜய். அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். ரைட். இப்போ ஒரு பக்கம் பார்த்தா 5000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா 10000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க, இன்னொருத்தன் பார்த்தா ஐயோ அண்ணா அப்படின்னு ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க. எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியல. ஸோ தேர்தல் நோக்கி நடந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில இதையும் ஒரு டாப்பிக்காக சமூக பொறுப்போடு எடுத்து பேசுறதுக்கு மிக்க நன்றி பாரு. நன்றி.